இந்த இலங்கையையும் உன்னையும் அழிக்க நான் ஒருவனே போதும். ஆனால் எனக்கு அந்த பணி கொடுக்கப்படவில்லை. மேலும் ராமன் வானர வீரர்களுக்கு முன்பாக என் தேவியை கவர்ந்து சென்றவன் 3 உலகங்களிலும் எங்கு சென்று பதுங்கினாலும் அவனை கொல்லாமல் விடுவதில்லை என சூளுரைத்திருக்கிறார். உன் அழிவை தேடிக்கொள்ளாதே. நீ செய்த குற்றத்துக்கு உன் மக்களை பலி கொடுக்காதே. நன்கு சிந்தித்து முடிவு செய்வதுதான் உத்தமம் என்று மாருதி கூறி முடிந்ததும் ராவணன் கோபம் பொறுக்க முடியாது சீறினான். கேவலம் ஒரு குரங்கு நடுச்சபையில் அவனுக்கு புத்தி கூறுவதா? அடே, திமிருடன் பேசும் இந்த குரங்கை இப்போதே துண்டு துண்டாக செய்தித்து எரியுங்கள் என்று உத்தரவிட்டான். ஆயுதங்களுடன் வீரர்கள் பாய்ந்து மாருதியை சூழ்ந்து கொண்டனர். மாருதியும் உடலை சிலிர்த்தபடி எழுந்திருந்தார். அப்போது நிறுத்துங்கள், தூதனை நெருங்காதீர்கள் என்றொரு குரல் கம்பீரமாக உத்தரவிட்டது. வீரர்கள் திடுக்கிட்டு பின்வாங்கினார்கள்.